இல்ல, அந்த கிருஷ்ணா என்னும் திருநாமத்தை கொண்டவன் தான் நம்ம ஐயா கருப்பசாமி, கருப்பு நிறத்தை கொண்டவன். அதனால்தான் அவருடைய நெற்றில திருக்கோலியை வச்சிருக்கிறோம். நாராயணனுடைய அவதாரத்தை குசலாக பிறக்க வைப்பதற்கு வான்மீகி தவத்தான் திறந்து கிருஷ்ணனுடைய நிறத்தை அடைந்து வந்ததுனால அவருக்கு பேர் கருப்பசாமி. இதுதான் உண்மை. இந்த மகனுடைய அங்கத்தை நான் பார்த்தேன். எதிர்பாராமல் வந்த அலர்ஜி. இந்த நிலைகளை மாற்றுவதற்கு நான் சொல்லக்கூடிய மூலிகைகளை நீங்க தைத்து வந்தால் சரியாயிடும். அதுக்கு முன்னால உன் வீட்டை தாண்டி இருக்கக்கூடிய பெருமாள் எம்பெருமான் நாராயணரை போய் சாத்தாங்க நமஸ்காரம் செய்து எடைக்கு எடை துளசி கொடுப்பதாக வேண்டுதலை செய்துவிட்டு, துலாபாரம் கொடுப்பதாக வேண்டுதலை செய்துவிட்டு 108 ரூபாய் அங்க தட்சணையாக கொடுத்து அங்க கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை 3 முறை பருகிவிட்டு என்னை நீ வந்து பார்க்க வந்தால் மூலிகை நான் தருவி நீ நரம்பாவாய். கால் வந்து எல்லா சாமியாரும் என்னென்ன தண்ணியோ குடிச்சாங்க. நான் வெளியே தப்பா குடிச்சேன். கர்ப்பதாமிக்கு மகளே, இதை கொண்டு வீட்டுல வை, நீ புரிதம் அடைவாய். நல்லா இருக்குமா? ஆனந்தமா இருக்கான். ஏன் அவனை விட்டு வந்தேன்? ஒரு சின்ன ஆபரேஷன் இருக்கு, சரியாயிருக்கலாம். ஒன்னு அவனையும் அமைக்க முடியல வரும். நீ கவலைப்படாத, வெற்றிகரமாக நடக்கும். வாமா, என்னம்மா உன் காலில் என்னம்மா பிரச்சனை? அப்படியா கருத்தாமி? ஒன்றும் சொல்லக்கூடாது. அவ கேட்டது நீ என்ன வரம் கேட்க கொடுக்க கிடையாது. உனக்கு என்னமா வேணும்? அவர் இருந்தான்னு சொன்னாரு. அவர் கேட்கறத கொடுத்து அனுப்பி விடுறான்ட்டாரு. இருந்தேனும் நல்லா வாங்க, பக்கத்துல வா, பக்கத்துல வாமா. 3 முறை என்னைய பார்க்கவா. உன்னை நல்லா நடக்க வச்சிருக்க வழியுதாமா. நல்லா இருக்கு. பணம் வரதுக்கு பணம் வேணுங்களா? கர்ப்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு அப்படியா? சேலம் எல்லை வாழப்பாடி. வாழப்பாடி வர யார் வரீங்களாப்பா? என்ன உங்க எல்லை கொஞ்சம் விவசாய இடங்களெல்லாம் தாண்டி போடுமா உங்க ஏரியாவுல? கம்மம்பட்டியா? இன்னொரு கால் அப்படியா? அப்பா என்னடா வேணும் தம்பி? அந்த வழக்கில் வெற்றியாகிறதுக்கு ஒரு வழக்கு நான் ஜெயிச்சு தரேன். அதுவும் கூட 2 வழக்குக்கு பௌர்ணமிக்கு மோனாடி என்னைய வந்து பார்க்கணும். அதை நான் ஜெயிக்கிறதுக்கு வழி காட்டணும். வர வச்சு தரேன். மென்மையா வரும், தன்மையா வரும். பௌர்ணமிக்கு மோனாடி என்னை வந்து பார்க்கணும். நீ ஒருமையை சொல்லா, உன்னை காப்பாற்றுறது என் கடமை. கண்ண கொடுப்பாங்க யாரு? நல்ல பண்ணாங்க பராசக்தி. என்னை நினைச்சு கிருஷ்ணாவதாரம் போல லீலை செய்யக்கூடிய பேரு கெடி கொடுத்துருக்கியே. முட்டா பேரு குடிக்கிறது மட்டும் இல்ல. சொல்ல நீ வேண்டா புரியுதா? புரியலையா?
அதே வாழப்பாடி என்னுடைய நல்ல கேட்டு வாங்கப்பா, என் பொண்டாட்டிக்கு பக்கவாதம் வந்துருச்சு, அதை சரிமொழி தாங்க வந்துருக்கான். உன் முன்னாடிக்கு பக்கவாதம் வந்திருக்கா? அப்பா அங்க போயிருந்து நல்லா இருக்கியாக்கா? உன் குடும்பத்துக்கு இன்னும் ஒரு பொம்பளையால கொஞ்சம் மாந்திரிகம் நடந்திருக்குன்னு மேல இருந்து உத்தரவாயிருக்குப்பா. அந்த பொம்பளை உன்னுடைய வழியில் உள்ள பழக்கம் உடையவளா அல்லது குடும்பத்துக்கு பழக்கம் உடையவளா யாருக்கு கண்டுபிடிக்க வேண்டாமா? நன்மை வேண்டாமா? உன் மனைவி சர்வ ஆரோக்கியமா இருந்தால் இவன் மூலமா கிடைக்கக்கூடிய உதவி அவங்களுக்கு கிடைக்காது. தாத்தா போயிட்டு சொல்லுங்க. அதனால இப்படி ஒரு குழப்பம் நடந்திருக்கு. இப்ப அவளை எழுப்பிடுறேன், அந்த செய்தவங்களை மனதை திருத்திடுறேன். யாரையும் வருத்தப்பட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவளை திருத்திடலாம், இவளை எழுப்பிடலாம். அடுத்து பின்னால் பார்த்தாலும் பார்த்திருப்பேன் வார்த்தைகளை பேசுகிற பொழுது பிள்ளைகளுக்கு மன வருத்தம் இருக்கும். மருந்து கொடுக்கும்போது இஞ்சி உரைக்கும், ஆனா நோய்க்கு உண்மையா மருந்து கொடுக்கும்போது இஞ்சி இருக்கையும் உரைக்கும், ஆனா நோய் தீர்ந்து உண்மையா இல்லையாக்கா? அத மாதிரி மனிதனுடைய குற்றங்களை பேசுகிற பொழுது உள்மனதுக்குள்ள ஒரு சூடும் வேதனையும் ஏற்படும். ஆனா அது தவறு என்று களைவதற்காகத்தான் நம்ம அதை சொல்லி மனதை பக்குவம். அதனால இந்த இடத்துல உங்க அப்பா இருந்தா என்ன செய்வாரோ அதைத்தான் நான் செய்வேன். நீ என்னை தந்தையாகவும் தாயாகவும் தெய்வமாகவும் குருவாகவும் எடுத்துக்கொண்டால் உன் உழைப்பு உயரும், இப்போ இருக்கிற கடன் தீரும். ஏன் சொன்னோம்னா, ஒருத்தன் ஒரு லாரியை வச்சுக்கிட்டு என்னை பார்க்க வந்தான். அடே குடிப்பழக்கத்தை நிப்பாட்டான், நான் 43 லாரி வாங்கி தரேன்னு உத்தரவு கொடுத்தேன். சரி இருக்க சத்தியம் பண்ணான். அதே மாதிரி 3 வருஷத்துக்குள்ள 43 லாரி வாங்கினான். அதனால 43 லாரி வாங்கிட்டு வண்டி அசால்ட்டா போய்கிட்டு இருக்கு. நாமக்கலுக்கும் கரூருக்கும் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வண்டி யதார்த்தமாக ஓடிட்டு போன ஒரு டிரைவர் ஒரு இடத்துல போய் நிப்பாடிட்டு போயிட்டான். உள்ள இருந்த பொருளை களவாணி போயிட்டாங்க. இவன் ஓனர் இன்னொரு வண்டியில போனான். அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது, அண்ணா வாங்கினேன், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுண்ணா. சரிப்பா, நல்லதுப்பா, நல்லதுப்பா, உட்காருங்கண்ணே அப்படின்னா. அதனால கொஞ்சம் சுக்கா வருவரெல்லாம் வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணி போட்டுக்காங்க. சரிப்பா போட்டுக்கணும்னா சாமிட்ட கொடுத்த வாக்கா ராசா மறந்துட்டாங்க. நம்ம ராஜா என்ன செஞ்சுட்டாங்க, மறந்துட்டாங்க. உடனே ஒரு கோட்டரை ஊத்துனா அதை சுக்கா வச்சு அருமையா சாப்பிட்டான். அன்னைக்கு மறுநாள் 21 வீட்டுல இவங்க லாரி ஆக்சிடென்ட். அப்படி எல்லா லாரிகளையும் 6 மாதத்துக்குள்ளே இழந்து இன்னொரு வண்டிக்கு டிரைவரா போய் கிழிஞ்ச சட்டையை போட்டு தோல் பையை போட்டுக்கிட்டு என் கோயில் போனான். தமிழ்மொழிக்கு போது தோல் ஒரு பை போட்டு போனானே, அத மாதிரி ஒரு தோல் பையோட வந்தான். என்னடா தம்பி 43 லாரி வச்சிருந்தியே, அதெல்லாம் என்னாச்சு பாடு கேட்டேன். ஐயா என்னைய மன்னிச்சுக்காங்க ராஜான்னு சொல்லி காலம். உனக்கு கோட்டர் பெருது, என் கொடுத்த சத்தியம் உனக்கு சாதாரண சத்தியம் தடவி விட்டாங்க. அதனால 3 மாதம் என் முகத்தை நீ பார்க்கணும். 3 மாதம் கழிச்சு வந்தான். அதுக்கு பிறகு ஒரு கறி கொடுத்து ஒரு வண்டியை லீஸுக்கு வாங்கி ஓட்டி 2 வண்டி இருக்கு, 3 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்கான். இப்போ என் மூஞ்சி பார்க்கவே மாட்டாங்க. அந்த எரும மாடு பார்த்தானே பார்க்காம போனா எனக்கு எப்படி நீ பிழைச்சு போ. அத மாதிரி சில நட்புகள் தன்னுடைய குடும்பத்தை எழுதியும் இழக்க வச்சிடும். அவங்களுடைய கர்மமும் பாவமும் நம்ம தோல்ல வந்து ஏறி உட்கார்ந்துக்கணும்.
1000 கோடி பணம் நீ சம்பாத்தியம் பண்ணாலும் அது என்னத்தையும் உன்னை ஆண்டியா ஆக்கிரும், உன்னை கடன்காரங்களா ஆக்கிரும். உன் மனதும் உணர்ச்சியும் அவங்க பக்கத்துல போகுமே தவிர தொழிலை திருப்தியா நடத்தக்கூடிய நிலைமைகள் இருக்காது. புரியுதா உனக்கு? அதுல இப்ப கடன்கள் எப்படித்தான் அந்த கடன் வந்துச்சுன்னே தெரியாது. ஆனா கடன் பட்டு போறோம். நிறைய தட்டு தட்டா அடுக்கி வச்சு ரோடு ரோடா ஏத்தணும்னு நினைச்சியே இன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத மாதிரி ஆகிட்டேடா இல்லையா? ஆனா மீண்டும் இந்த தொழிலை நான் வளப்படுத்தி தானேன். உன் உள்மனத்துக்கு தெரியும் நான் என்ன உனக்கு சொல்ல போறேன்னு. உன்னுடைய ஆழ்மனத்துக்குள்ள நான் என்ன சொல்ல போறோம்னு தெரியும். அந்த நட்பு உனக்கு இருக்கும் வரை நீ உயர முடியாதடா மகனே. அதை தூர எடுத்து போடு. உன் கொண்டாடி பிள்ளையோட உனக்கு உயரமா வர கால் இருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? உன்னை விட்டு என் உயிரை பிரிக்க முடியுமா? கர்மதானிக்கு கொஞ்சம் எண்ணெய் நினைச்சு கண்ண முடியாப்பா. மூன்று வாரங்கள் 21 நாட்கள் பணம் கிடைக்கும், தொழில் உயரும். உன் மனைவி எழுந்து வருவார், என்னை காண்பார், ஆனந்தம் பெறுவார். அவ மன அதிர்ச்சியில தான் அவ உடல்நிலை சோதனையாக்கப்பட்டது. மன அதிர்ச்சி பணத்தால், உன் குணத்தால், உன் வார்த்தைகளால் அவருடைய மனம் பாதிக்கப்பட்டதில மூளையில போய் ஸ்டக்காகி இருக்கு. இதாண்டா உண்மை. அதுக்கு ஒரு பெண் காரணம் காப்பாற்ற கருத்தை ஆனந்தமாடிய மகனே செல்ல முடியுமா? புண்ணியமாக இருப்பாயம்மா. வாழ்க பெற்ற தாய் தெய்வத்துக்கு சமம். நீ உன் பிள்ளைகளை மனதார வாழ்த்து ஆனந்தமாக இருப்பார். கர்மதாமிக்கு என்னுடைய தொழில நஷ்டம் இருக்கு, அதை தீர்த்து தாங்கன்னு கேட்க வந்தது யாருப்பா? என்னடா தொழில்? போட்டா ஆனந்தம் விளையாடும் மீது ரெட்ட தோட்டா வட்டிகள் உனக்கு இப்ப கடனும் மனவேதனையும் இருக்கு. என்ன அதை தீர்த்து தரணும். வேற இடத்துல வண்டிகளை போய் நிப்பாட்டதுக்கு வழி இருக்காரா? அப்படி ஒரு வழி இருந்தா நீ தொழில உயர்ந்துருவ. இடத்த மாத்தி தாரேன், இந்த தொழில ஓட்டி தாரேன். வேற என்னடா வேணும்? என்ன வேணும்? பக்கத்துல வா. இல்லா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இப்போதைக்கு இந்த வாரத்தில் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு முன்னேற்ற. அதான் ரெட்டைவால் குருவி படமா தெரியவாப்பா போட்டு 2 தடவை போட்டுப்பாங்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பார். சிற்றவையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவார். சிவகங்கை கரையினிலே அழகான தில்லை வனம் அன்னை அவள் வாழுமிடம். அப்பா எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டு வந்துடுவாங்க. வாங்க கிடையாது. எனக்கு என்னெல்லாம் வாங்கி தந்தீங்க நீங்க? பிள்ளை வர கேட்டு அம்மா வாங்கம்மா, எனக்கு என்னெல்லாமா வாங்கி தந்தீங்க? என்னெல்லாம் வாங்கி தந்தீங்க? முட்டரிகள் கொண்டு வந்தீங்களா? பௌர்ணமி அன்னைக்கு வரணும், முக்கரிகளும் கொண்டு வரணும். நிலமாலை சுற்றணும். நிலமாலை ஆர்டர் பண்ணிட்டாங்க கோயில்ல. நிலமாலை சுற்றணும், முக்கரிகள் கொடுக்கணும். ஆனந்தமான சரக்கு வாங்கி அன்று உங்களுக்கு வரம் குழந்தை வரம். என்ன குழந்தை என்பதை அன்று சொல்லுவோமா இன்று சொல்லுவோமா? மாரியம்மா கோயில் எங்க இருக்கு?
எங்க இருந்தது சொன்னியா என்ன வேண்டியிருக்க தாயி சொல்லு என்ன வேண்டுறேன் பார்ப்பன சொன்ன உனக்கு பொம்பளை பிள்ளை பிறகு சிவகாமின்னு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் சிவகாமி சிந்தை மகிழ சிவபுராணம் போன்றது போல் இந்த உலகம் உய்ய வாழ்வாய் கால் நிலமனை கால வைக்க ஆனந்தம் இன்று ஆரம்பம் நெல்ல திரித்தார் மகாசக்தி உன் பிராணநாமத்தை சொல்லி இந்த மகளுக்கு கொடுக்கிறேன் அம்மா. அவள் சிந்தையில் சிவகாமி என்னும் திருநாமத்தோடு இந்த குழந்தையை ஜனமாக வாழ்க. இந்த தனியை வீட்டில் போய் சாப்பிடணும். சாப்பிட்டு மேலதான் தேய்ச்சி குளிக்கணும். தாப்பா உனக்கு செல்வங்கள் கிடைக்கும். உன் தொழில் ஓங்காரமாக நடக்கும். என்னாலும் நிறைந்த மனதோடு வாழ்வாய். கர்மதானி என் மனைவியுடைய மனது பக்குவம் அடையணும். என் பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையும் நல்லாகணும்னு தகப்பனும் பிள்ளையும் என்னைய பார்க்க வந்திருக்காங்க. நடராஜன் தரிசனமே புவியில் தேட கிடைக்க கரிசனமே தில்லை நடராஜனின் தரிசனமே. இன்னும் ஒரு முறை காதல் இருக்காங்க. எங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மமான ஒரு குழப்பம் நடக்குது. மர்மமான குழப்பம் நடக்குது. இந்த குழப்பத்தின் காரணத்தினால் மனநிலைகளும் பக்குவப்பட மாட்டுக்கு. ஒற்றுமையான மனநிலைகளும் உருவாக மாட்டுக்கு. தொழிலாலும் உடலாலும் முன்னேற்றம் அடைய முடியாத நிலைமைகளும் இருக்கு. இந்த மாயையான நிலைகள் எப்பொழுது விலகும்? இதுக்கு நிலையான முடிவு என்ன என்பது உங்க உள்ளத்தில் வரும். யார் குற்றவாளி? சினிமா படம் நினைச்சுக்கிட்டியா? நான் கேட்கறத அப்பன் குற்றவாளியா, ஆத்தா குற்றவாளியா? காலத்தின் குற்றமா, கடவுளின் குற்றமா, விதியின் குற்றமா, மதியின் குற்றமா? யார் குற்றவாளி? ரெண்டு பக்கமும் பருத்திட முடியாத ஒரு விதியின் கையில் விளையாடுகிற பொம்மை. அதனால உனக்கு எழுத முடியாது, தீர்மானம் பண்ண. யாருடைய மனதையும் பேதலிக்க விடாமல் செம்மைப்படுத்தி உங்களை வாழ வச்சுத்தானே. உனக்கு என்ன வேணும் மகளே? செப்டம்பர் மாதம் 30க்கு பிறகு அடுத்த வேலை கிடைக்கும். அதுவரை இந்த வேலையை விட்டு நீ அகலக்கூடாது. வெற்றியாகித்தானே உன் உடல்நிலையும் ஆரோக்கியமாக்கி சகல செல்வத்தோடும் ஐஸ்வர்யத்தோடும் உன்னை வாழ மாற்றமாயிடும். சாதாரண சிகிச்சையில் மாற்றமாகும். வீணாக குழம்புனா ஆய்வுக்கு கண்டனம். இந்தாப்பா நிறைய பணம், தொழில் உதவியும் கிடைக்கும். உன் குடும்பம் எல்லாத்தையும் ஒற்றுமையாக்கி அன்பு பாசத்தோடு உங்களை வாழ வச்சு. நல்லா கருதானிக்கு கருதானிக்கு பெங்களூர் எல்லை பெங்களூர். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. எந்த தொழில் பார்த்தாலும் எனக்கு மனவேதனையும் கஷ்டமும் இருக்குன்னு சொல்லி கண்ணாடி போட்டு ஒருத்தையை கொண்டாயா? கண்ணாடி போட்டு ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி.
உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். ஜென்ம பாவத்தின் அடிப்படையால் வாழ்க்கையில பருவமடைந்த காலம் முதல் இக்காலம் வரை நிரந்தரமான நிம்மதியும் ஒரு உயர்வும் கிடைக்காத வேதனையும் நீ தவித்துக் கொண்டு. ஆனால் சம்பாத்தியம் செய்து பல கோடிகள் ஆகும். ஆனா இன்னைக்கு கோடிகள் ஓடிக்கொண்டு இருக்கிறாயே தவிர ஒரு இடத்துல உட்காரவில்லை மாட்டேன். அதனால இந்த காலங்கள் மாறுமா அப்படின்னு கேட்டேன். நீ பெற்ற பிள்ளைகளுடைய கிரகத்தின்படி உனக்கு தெளிவான துயர அலைகள் நீங்கி நான் துணை கொடுத்து உயரக்கூடிய நேரம் வந்துருச்சுப்பா. அதனால பிள்ளைக்கு வெற்றி மாறக்கூடாது உத்தரவு. காரணம் போன உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய். நல்ல பாட்டுங்க. கணக்கிலே தவறு செய்த என் கழுத்துல போட்டு உனக்கு ஊருக்கு மொழி கட்டளை. உனக்கு இப்ப தேவை நிறைந்த பணம், தொழில் முடக்கம் இல்லாத நிலை, கடன்களை தீர்க்கின்ற நிலை. வேற என்னடா வேணும் உனக்கு? ஆயுள் ஆரோக்கியம் தர நிரந்தரமான செல்வத்தையும் தந்து இன்றையிலிருந்து படிப்படியாக நீ உயர்ந்து கொண்டிருப்பாய். எல்லா நலமும் சக்தி மிகுந்த என் வாக்கா நீ உயர்வாய். கருதாமிக்கு இந்த கடி எது கொடுங்க. கருதாமி, என்னுடைய கணவன் மனைவி வாழ்க்கைக்குள் மனப்போராட்டமும் வேதனையும் இருக்கு. அதை தீர்ப்பது எப்பொழுதும் இல்லையா? எல்லாமே நீந்தானப்பா. இந்த உலகத்துல என்ன சர்வீஸ்வரனா? கணவன் மனைவி வாழ்வுக்குள் மனவேதனையும் குழப்பமும் நடந்து கொண்டு இருக்கு. அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? எங்க இருக்காருன்னு சொல்லுமா? கல்யாணம் முடிக்கலையா? இப்ப எங்க இருக்க? இப்ப எங்க இருக்க? வாப்பா நான் சொன்ன வார்த்தைகள் நீங்க தெளிவா சிந்திச்சீங்களா? கணவன் மனைவி வாழ்வுக்குள் மனவேதனையும் குழப்பமும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ ஒரு பக்கம் இவ ஒரு பக்கம் இருக்கு. என்ன செய்யணும்? சரி, கடமுறை சாமுண்டீஸ்வரி கோயில் எந்த ஊர்ல இருக்குமா? மஞ்சநாத சுவாமி கோயில் எங்க இருக்குமா? ஆட்டு வித்தார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையும் தொட்டிலே ஆடாதாரோ கண்ணா. கணவனே பின்னரம் நினைவார் மனங்களே. தன்னுடைய மனதுக்கு இயலாமையின் காரணத்தினாலும் சில பேருடைய சொற்சுவையின் காரணத்தினாலும் அவன் மனது பேதரிக்கப்பட்டு இன்னொருத்தர் சொல் கேட்டு இப்பொழுது மதிமயங்கி உன்னை விட்டு பேசி போயிருக்கான். புரியுதா? அவன் மன அடைய போய் பார்த்தேன். மேகம் மூடி